அனைவருக்கும் வணக்கம். கேரக்டர் சக்சஸ் இன் 10 டேஸ் இந்த வீடியோ சீரிஸ்ல இன்னைக்கு டே 2 பார்க்க போறோம். டே 1ல நாம ரெஸ்பெக்டிங் அண்ட் அக்செப்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். நீங்க எல்லாம் அதை பார்த்துருப்பீங்க, ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சார் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஷிப் வித்தவுட் ஃபைட்ஸ். இதுதான் டாபிக். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற இந்த வார்த்தை டீனேஜ்ல, அதுவும் குறிப்பா அந்த ஸ்கூல் பீரியட்ல தொடங்கி காலேஜ் லைஃப் வரைக்கும் உணர்வுபூர்வமா, அதிக டீப்பா, ரொம்ப ஸ்ட்ராங்கா, ஈவன் பேரண்ட்ஸ கூட மதிக்க மாட்டாங்க. அந்த டீனேஜ் பீரியடுக்குள்ள இருக்கிற அந்த பிள்ளைகள் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி 2வது நாளே எடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, மாணவர்களே, குறிப்பா அந்த ஸ்கூல் பீரியட்ல இருந்து காலேஜ் பீரியட் வரைக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் மாணவர்கள் மத்தியில ரொம்ப டீப்பா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஈவன் நம்மளுடைய பேரண்ட்ஸுக்கு கூட நம்ம அந்த அளவுக்கு பீரியாரிட்டி கொடுக்க மாட்டோம், இடம் கொடுக்க மாட்டோம், மரியாதை கொடுக்க மாட்டோம். ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அவ்வளோ செய்வோம், அவ்வளோ மரியாதை கொடுப்போம். ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல ஏதாவது பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கீங்களேன், ரொம்ப நல்லா பழகி இருப்போம், ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்போம், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்போம். ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல பிரச்சனை வருகின்ற பொழுது, அதற்கு அப்புறம் அவங்க ஃபீல் பண்ணுவாங்கல்ல, உணர்வு ரீதியா ஒரு பெயின், வலிக்குது சார் மனசு, ரொம்ப பெயினா இருக்கு சார், அவன் என்கிட்ட பேசுறது இல்ல சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப உணர்வுபூர்வமா, உணர்வு குவியலா பேசுவாங்க இந்த பீரியட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள தான் சொல்றேன். என்ன சார் அப்படியே பார்த்த மாதிரியே சொல்றீங்க? ஆமா. நானும் அந்த கட்டத்துல இருந்து கடந்து தானே வந்திருக்கேன். சரிங்க சார். இப்ப ஃப்ரெண்ட்ஷிப்ப பத்தி உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல. நெறைய உணர்வுகளோட நல்ல டீப்பா ஃப்ரெண்ட்ஷிப்பா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்கூல்ல, காலேஜ்ல இருப்பீங்க நீங்க. ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள ஃபைட்ஸ் வராம இருக்கணும். அதுக்கு நான் ஒரு 5 டிப்ஸ் என்ன நீங்க பண்ணணும், என்ன நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். ஏற்கனவே இதுல நெறைய உங்களுக்கு தெரிஞ்சவைகளா தான் இருக்கும். ஆனா அத தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். அதுதான் முக்கியம். சரி வாங்க. ஒரு ஃபைட்ஸ் இல்லாம நல்ல லாங் டைம் ஃப்ரெண்ட்ஷிப், எப்பயுமே அன்பா ஒருத்தர் மேல ஒருத்தர் அக்கறையா இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லைஃப் ஃபுல்லா வேணும் சார் அப்படின்னா, இந்த 5 விஷயங்கள நீங்க செய்யணும். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், ஷேர் திங்ஸ். ஷேர் திங்ஸ்னா என்ன சார்? நம்ம கிட்ட இருக்கிற பொருள்கள நம்மளுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணணும். பகிர்ந்து குடுக்கணும். அப்படின்னா என்ன சார்? நெறைய சொத்து இருக்கு, பணம் இருக்கு, கொடுக்கணுமா? அதெல்லாம் இல்லவே இல்ல. சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஒரு பென் இருக்கு, நண்பன் கிட்ட இல்ல. பென்னு குடுக்கலாம். பென்சில், எரேசர், வாட்டர், கொஞ்சம் ஃபுட்டு சாப்பிடும்போது ஷேர் பண்றோம்ல, அவ்வளோதான். கடையில ஏதோ ஒண்ணு வாங்குறோம். ஒரே ஒரு ஆரஞ்சு மிட்டாய் தான் சார் நான் வாங்கியிருக்கேன். பரவால்ல, பாதியா போட்டு ஃப்ரெண்டுக்கு குடுக்கணும். இந்த ஷேரிங் என்ன சார் பண்ணும் அப்படின்னா, இந்த ஷேரிங் கேரிங்கா மாறி நம்ம மேல ஒரு அக்கறைய கிரியேட் பண்ணும். அந்த ஃபீல கிரியேட் பண்றது தான் இந்த ஷேரிங். 2வது, ஃபர்கிவ் மிஸ்டேக்ஸ். நம்முடைய நண்பர் தப்பு பண்ணா, உடனடியா அவங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடியே நாம மன்னிச்சிடணும். ஏற்கனவே டே 1ல ரெஸ்பெக்டிங் அண்ட் அக்செப்டிங்ல அடுத்தவங்க நம்ம தவற கண்டுபிடிச்சு நம்மள கேட்பதற்கு முன்னாடியே நம்ம சாரி கேட்டுடணும், அக்செப்ட் பண்ணிடணும் நம்ம தவற அப்படின்னு சொல்லியிருப்பேன். இங்கேயும் அதேதான். ஃபர்கிவ் மிஸ்டேக்ஸ். அவங்க சாரி கேட்கறதுக்கு முன்னாடியே நாம மன்னிச்சிடணும். பரவாயில்லடா விடு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பரவாயில்லடி விடு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஃபீல் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நாம அவங்க மன்னிப்பு கேட்பதற்கு முன்னாடியே மன்னிச்சிடணும். அப்படி மன்னிச்சுட்டா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மிகவும் ஸ்ட்ராங்கா, மிகவும் வலிமையா, யாராலும் உடைக்க முடியாத ஒரு வலிமையான ஒரு நட்பா மாறும். அடுத்து, ஹெல்ப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷேர் திங்ஸும் ஹெல்ப் யுவர் ஃப்ரெண்ட்ஸும் ஒண்ணுதான். ஆனா வெறும் பொருளா மட்டும் இல்லாம, நம்முடைய நண்பருக்கு நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவி,
அது பிசிக்கலா இருக்கலாம், மென்டலா இருக்கலாம். பொருளா இருக்கலாம். பொருள் இல்லாம ஆறுதல் சொல்றது, சப்போர்ட்டிவா கூட துணையா நிக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய நண்பர்களுக்கு நாம செய்யணும். அடுத்து ஸ்பீக் கைண்ட்லி. அன்பா பேசணும். இந்த அன்புன்றது நெறைய பேருக்கு புரியவே இல்ல. அன்பு அப்படின்றது என்ன? ரொம்ப மென்மையான வார்த்தைகள். இந்த கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தாம ரொம்ப மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்தணும். அந்த மென்மையான வார்த்தைகளில் உண்மை இருக்கணும். கடைசியா ஸ்டே யுனைட்டட். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோச்சிக்காம ரொம்ப ஒற்றுமையா எப்பயுமே ஒண்ணா இருக்கணும். இந்த 5 விஷயங்கள நீங்க செஞ்சீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்பயுமே லாங் ஸ்டாண்டிங்கா இருக்கும். அப்ப என்ன 5 செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க கேளுங்க. டோன்ட் ஃபைட் ஃபார் ஸ்மால் திங்ஸ். ரொம்ப சில்லியா இருக்கும். சின்ன சின்ன விஷயமா இருக்கும். அதுக்கெல்லாம் போய் சண்டை போடுவோம். இது செய்யவே கூடாது. 2வது, டோன்ட் யூஸ் ஹர்ட்ஃபுல் வேர்ட்ஸ். நம்ம பேசுகின்ற வார்த்தை அடுத்தவர்களை காயப்படுத்துகின்ற மாதிரியான வார்த்தைகள் வருதுன்னா, அத பேசவே கூடாது. இது காலம் மாறிடும். ஆனா நம்ம பேசிய வார்த்தைகள் அப்படியே மைண்ட்ல நிக்கும். அதனால வார்த்தைகளை உபயோகிக்கும்போது, அடுத்தவர் மனதை காயப்படுத்துகின்ற வார்த்தைகளை மேக்ஸிமம் உபயோகிக்கவே கூடாது. ஞாபகம் வச்சுங்க. அடுத்து டோன்ட் பி செல்ஃபிஷ். எப்பவுமே நாம நல்லா இருந்தா போதும்ன்ட்டு சுயநலமா யோசிக்கவே கூடாது. ஞாபகம் வச்சுங்க. அடுத்து அடுத்து டோன்ட் இக்னோர் ஃப்ரெண்ட்ஸ். நம்முடைய நண்பர்கள அடுத்தவங்க முன்னாடி இக்னோர் பண்ணிட்டு போகக்கூடாது. அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு போகக்கூடாது. நம்ம நண்பருக்கு எப்பயும் ஒரு தனி இடம், மற்றவர்களை விட ஒரு தனி முக்கியத்துவம் கொடுக்கணும். கடைசியா 5வது இதுதான் முக்கியம். டோன்ட் பிரேக் ப்ராமிசஸ். வாக்கு கொடுத்தோம்னா, அந்த வாக்கு மாறவே கூடாது. நம்ம நண்பர்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த வாக்கு மாறவே கூடாது. நம்ம என்ன சொன்னோமோ, அத கடைசி வரை காப்பாத்தணும். இந்த 5 நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, அப்ப இந்த 5 நீங்க எப்பயுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள செய்யக்கூடாது. சரிங்களா? ஒரு உண்மையான நண்பன் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்ட ஒரு ப்ராவர்பே சொல்றேன். "எ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன்டீட்." ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன். கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? திருவள்ளுவர் அழகா ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு. "நட்பிற்கு இடுக்கண் வரினும் குடிப்பிறந்தார் காப்பது ஒப்பது அரிது" அப்படின்றாரு. "A true friend stands by you in difficulties, even relatives may fail to do." உண்மையான நண்பன் என்பவன் உன்னுடைய கடினமான, துயரமான சோதனை காலத்தில் உன் அருகிலே இருந்து உன்னை கை தூக்கி விடுபவன். சொல்லப்போனா நம்மளுடைய ரத்த உறவுகள் கூட அத செய்ய மாட்டாங்க அப்படின்றாங்க. அப்ப நம்முடைய நண்பன் எப்படி இருக்கணும்னா, ரொம்ப உண்மையா, நேர்மையா, அக்கறையோட, அன்போட இருக்கணும். நாம நம்முடைய நண்பருக்கு அப்படி இருக்கணும். நம்முடைய நண்பனும் நம்ம மேல அப்படி இருக்கணும். இது போல இருந்தா மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள ஃபைட்ஸ் வரவே வராது. ஃபைட்டிங் பிரேக்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப், பட் கேரிங் மேக்ஸ் த ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்ட்ராங்கர். ஞாபகம் வச்சுக்கங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டே இருந்தா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உடைஞ்சிடும். கேரிங்கா இருந்தோம்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப வலிமையாகும். ஃபைட் பிரேக்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப், யுனைட்டிங் பில்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப். சண்டை நட்பை உடைக்கும், ஒற்றுமை நட்பை உருவாக்கும். நெறைய சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஷிப்ப பத்தி. ஆனா, இந்த வயசுல ஒரு 13 வயசுல இருந்து ஒரு 23 வயசுக்குள்ள இருக்கிற இந்த வயசுல ஏற்படுகின்ற நட்புக்கு உணர்வுகள் அதிகம். ஒரு 10, 15 வருஷத்துக்கு அப்புறம், இதற்காகவா இவ்ளோ சண்டை போட்டோம்? இந்த சின்ன விஷயத்துக்காகவா இவ்ளோ பெரிய இழப்புகளை சந்திச்சோம்? அப்படின்னு பின்னாடி ஃபீல் பண்றத விட, இப்ப இந்த வீடியோ மூலியமா ஃப்ரெண்ட்ஷிப் வித்தவுட் ஃபைட்ஸ், சண்டை இல்லாம ஃப்ரெண்ட்ஷிப்ப எப்படியெல்லாம் நம்ம கொண்டு போகலாம்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு அனுபவமா எடுத்துக்கிட்டு, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ப நல்ல வலிமையாகவும், உண்மையாகவும், அன்பாகவும் மாத்திக்கோங்க. அப்படி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா, அதுவே உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கும். I wish you all your friendship will be very strong, true and deep. Okay students, I will meet you in my next video. Until I am your Ramji, take care. Bye bye.